சம்பா ரவா வச்சு தான் நம்ம ஒரு கிச்சடி பார்க்க போகிறோம். ஒரு 10 முந்திரியை நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு வறுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிச்சிக்கலாம். 3 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளிலாம் போட்டு வதக்கிடலாம். ஒரு 100 கிராம் கேரட்டு, 100 கிராம் பட்டாணியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அவங்களையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் சம்பா ரவையில் தான் பண்ண போகிறேன். 100 கிராம் போதும், ஒரு டம்ளர் இருக்கும். அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்திங்கன்னா உதிரி உதிரியாக வரும், சூப்பராக இருக்கும். இவங்களை நல்லா வதக்கிட்டு 100 கிராமுக்கு 3 டம்ளர் தண்ணி, அதாவது ஒரு டம்ளர்னால் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு ஆவி வந்தவுடனே விசிலை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம், அவ்வளோதான். நம்மளுடைய ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இதுக்கு ஒரு கோகனட் சட்னி பார்த்துடலாம். ஒற்றை கடலை கோகனட் போட்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.